சூரியன் உதயத்துக்கு முன்னுக்கிட்டே அந்த பூக்களை பறிக்க போவாரு. போகும்போது அந்த மரங்கள் எல்லாம் ஏற பழக்கம் இல்ல இல்லையா? ஆனா மரங்கள ஏறும்போது அவர் மேலலாம் அப்படியே ரத்தம் வந்து அந்த பூக்கள்ல வந்து வியாக்கியபாதர் தன் கால் பாதத்தை வைத்து அடித்து அங்க நீரை உருவாக்கிட்டாரு. கங்கை நீர் வந்து அப்படியே வந்த மாரி உருவாகி வந்துருச்சு. வந்து அதை வைத்து அவர் வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கும். அப்ப நீர் தத்துவம் இங்க முழுமையா இந்த வியாக்கியபாதம் வந்து கடகராசிக்கு ஏன் சொல்றோம்னா, நம்ம மனது அந்த பூக்கள் அதெல்லாம் வைத்து அத பூக்கள்னாலே நம்ம நெனச்சிருக்கோம். கடகராசி தான் பசுத்தன்மையுடையது. அங்க வந்து ஒரு பசு கன்னுக்குட்டி வாய் வச்ச பிறகு தான் பாலே சுரக்கும். அந்த பால் எடுத்து நம்ம கடவுளுக்கு குடுப்போம். அதனால அங்க எச்சில் உள்ளது இங்க பிரதானமானது. அதனால தான் அவள் எச்சில் படாத பூவ தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாரி. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா. நம்ம இன்றைய நிகழ்ச்சியில கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யாரு, இவங்களை எப்படியெல்லாம் வழிபடலாம், பூஜை முறைகள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். இந்த கடகராசிக்கு நான் வந்து சித்தரா எடுப்பது யாருன்னா, எல்லாரும் அங்க வேற மாரி குடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும். ஆனா நான் எடுத்தது வந்து வியாக்கியபாதர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தராக எடுத்திருப்பேன். ஏன் வியாக்கியபாதர் வந்து எதுக்கு பவர்ஃபுல்லா எடுத்திருக்கோம்னா, இங்க வந்து சிவ அம்சத்த வந்து ரொம்ப இவர் வந்து என்னன்னா, இவர் மனசு வந்து சுத்தம் அப்படிங்கிறது. சுத்தமா இருக்கணும். கடவுளுக்கு நான் வைக்கிற பொருட்கள் சுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு முக்கியம். அப்புறம் அ புலி தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு தீர்த்தமும் இருக்குது. அந்த தீர்த்தத்தை உருவாக்கியவர் இவரு தான். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, இவர் வந்து போய்க்கிட்டே இருக்கிறார் ஒரு காட்டுக்குள்ள. போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டில் உள்ள பூக்களை வைத்து சிவனுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்ப பார்க்கும்போது அந்த காட்டில் உள்ள பூக்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து தேனீக்கள் எச்சில் தேனி சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எடுத்துறணும். தேனி வந்து இல்லாட்டி எச்சில் வச்சிரும் சொல்லிட்டு, அதுக்காக வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னுக்கிட்டே அந்த பூக்கள பறிக்க போவாரு. போகும்போது அந்த மரங்கள் எல்லாம் ஏற பழக்கம் இல்ல இல்லையா? ஆனா மரங்கள ஏறும்போது அவர் மேலலாம் அப்படியே ரத்தம் வந்து அந்த பூக்கள்ல வந்து அந்த ரத்தம் விழுந்துருச்சு. அப்ப அத விட இது ரொம்ப மோசமா இருக்குது. காயத்தோட அந்த ரத்தம் பட்டு வர்றது ரொம்ப இதா இருக்குதேன்னு சொல்லிட்டு, அப்புறம் சிவன்கிட்ட வரம் கேட்பார். தவம் இருப்பாரு. எனக்கு மரம் ஏறக்கூடிய கால் அந்த மாரி கால் வேணும். அப்ப புலிக்கால் இருந்தா நல்லா இருக்கும். அதேபோல் நான் வந்து அந்த பூக்களில் வந்து புழுக்கள்லாம் இருந்தது. அப்ப அந்த புழுக்களை இருட்டில் எனக்கு தெரியாதுனால கூர்மையான பார்வையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்ப புலியின் காலையும் கூர்மையான கண்ணையும் கொடுத்து அவரை வந்து சிவபெருமான் இது பண்ணாரு அப்படிங்கிறது உண்டு. அப்ப பூக்கள் நிறைந்த ஒரு தன்னுடைய மனம் வந்து ஒரு திருப்தி, அதாவது ஃபுல் கம்ப்ளீட்டடா நான் வந்து கடவுளுக்கு சாத்தணும் அப்படிங்கிறது. அந்த இடத்தை வந்து இந்த வியாக்கியாபாதர் கொடுத்திருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் திருவானைக்காலில் வந்து இந்திரன் வந்து ஜம்புலிங்கேஸ்வரருக்கு வந்து வெள்ளை யானை தன்னுடைய யானை வாகனத்தில் தீர்த்தம் எடுத்துட்டு வருவாரு. வர்ற வழியில இவர் வந்து நிப்பாட்டி அந்த யானைகிட்ட நிப்பாட்டி, எனக்கு கொஞ்சம் யானை இந்த நான் என்னுடைய சிவனுக்கு நான் ஊத்தணும். நீ கொஞ்சம் தண்ணி குடுத்துட்டு போ அப்படின்னோனே, இந்த யானை இல்ல, இல்ல நான் அங்க ஜம்புலிங்கேஸ்வரருக்கு தான் குடுக்கணும். உனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப அங்க கேட்கும்போது ஏன் லேட்டுங்கும்போது ஜம்புலிங்கேஸ்வரர்கிட்ட சொல்றாரு, இந்த மாரி இடையில வந்து இந்த வியாக்கியபாதர் கேட்டாரு. அதுக்குள்ள வியாக்கியபாதர் தன் கால் பாதத்தை வைத்து அடித்து அங்க நீரை உருவாக்கிட்டாரு. கங்கை நீர் வந்து அப்படியே வந்த மாரி உருவாகி வந்துருச்சு. வந்து அதை வைத்து அவர் வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கும்போது, அப்ப நீர் தத்துவம் இங்க முழுமையாக ஆக்டிவேட் ஆகுது. கடகராசிக்கு நீரை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அவருக்கு இருந்தது. அதே சமயம் அந்த திருவனைக்காலில் வந்து அவர் ஜம்புலிங்கேஸ்வரர் வந்து நீ அவருக்கு போய் கொடுத்துட்டு அப்புறம் நீ எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கும். அப்பதான் அவருடைய வேல்யூ அந்த யானைக்கு தெரிஞ்சது. திரும்பவும் அந்த யானை போய் அங்க அவர்கிட்ட கொடுக்க இல்ல எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய நீரை வச்சு அபிஷேகம். இப்ப இங்க வந்து யானைக்குள்ளது இங்க ஆக்டிவேட் ஆகுது. இங்க குரு, யானைங்கிறது குரு. அதனால குரு உச்சம் பெறுகிறது கடகராசியில். ஆனா இங்க வியாக்கியபாதருக்கு இங்க ரொம்ப அற்புதமான அந்த பொருத்தம் இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த வியாக்கியபாதருக்கும் பதாஞ்சலி முனிவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. பதாஞ்சலி முனிவர் மூல நட்சத்திரத்துக்குள்ளவர், தனுசு ராசிக்குள்ளவர். இவங்களுக்கும் வியாக்கியபாதருக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு. இந்த 2 பேர் தான் சிவ நடனத்தை தில்லையில் பார்த்தாங்கங்கிறது உண்டு.
பதாஞ்சலி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி தன்னை அப்படியே பயங்கர ஃபிளெக்சிபிளா வளையக்கூடிய ஒரு பாம்பின் தத்துவத்துக்குரியவராக ஆதிசேஷன் அம்சம். இதுவும் அதுவும் லிங்க் ஆகுது. அதாவது அந்த ஃபிளெக்சிபிளான இடம் வந்து எங்க இருக்குதுன்னா நம்ம கடகராசியில் அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் 2 பாம்புகள் பின்னியது போல் ஒரு தோற்றம் இருக்கும். அந்த பாம்பு பின்னல் தோற்றமும் பதாஞ்சலி முனிவருடைய இதுவும் இங்க ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஜீவ சமாதிகளை பாத்தீங்கன்னா பதாஞ்சலி ஜீவ சமாதியும் வியாக்கியபாத ஜீவ சமாதியும் ஒன்னாக அமைப்பது இருக்கும். இவங்க 2 பேருமே சிவ நடனத்தை பார்த்தவங்க. அதே சமயம் இந்த திருப்பாட்டூர்ல வந்து இவங்க ஜீவ சமாதி இருக்குது. அப்ப இந்த ஜீவ சமாதி வந்து பாத்தீங்கன்னா பதாஞ்சலி ஜீவ சமாதியும் இருக்கும், வியாக்கியபாதர் ஜீவ சமாதியும் இருக்கும். இது வந்து சிதம்பரத்திலும் அந்த ஜீவ சமாதிகள் இருக்கும். அதனால இந்த ஜீவ சமாதியில் 2 பேர் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து 2 பேருமே மிருகங்களுடைய தன்மையை உருவத்தில் பெற்றிருப்பாங்க. அது பற்று ஒட்டி இருப்பது போல இருப்பதனால் இவங்களுக்கு வந்து இந்த அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு கடகராசி வந்து 8ஆம் பாவமாக இருக்கும். இதனால் அவமானங்கள் அசிங்கங்கள். ஆனா தனுசுவும் கடகமும் ரொம்ப லிங்க் ஒன்னு பயங்கர ஜாயிண்ட் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு பிணைப்புகள் அதெல்லாம் உருவாகும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களை கல்யாணம் கட்டினாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இது வந்து போன புண்மை இதெல்லாம் அங்க ஆக்டிவேட் ஆகுறதுனால அந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். இது வந்து 8ஆம் பாவமாக இருந்தால் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து இதனால நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அதனால நம்ம வந்து இந்த வியாக்கிய பாதம் வந்து கடகராசிக்கு ஏன் சொல்றோம், நம்ம மனது அந்த பூக்கள் அதெல்லாம் வைத்து, அதாவது பூக்கள்னாலே நம்ம நினைச்சிருக்கோம் மகாலட்சுமி அம்சம் தான். அந்த மகாலட்சுமி விஷ்ணு பெருமான் இதயத்தில் இருப்பதனால் அந்த இடத்துல உள்ள வச்சுதான் அதை அர்ச்சனை பண்ணிடுறதுனால வியாக்கிய பாதத்துக்கும் கடகராசிக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் இருக்கா இல்லையா, அது பக்கத்துல தான் இவங்க இருக்காங்க. எந்த இடம் சொன்னீங்க மேடம் ஜீவசமாதி? திருப்பாட்டூர். ஓகே. சோ இப்போ நம்ம வீட்ல இருந்து இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இதற்கான முறைகள் எப்படி? இந்த சித்தருடைய படத்தை நம்ம எந்த திசையில வைத்து வழிபடணும்? இவருடைய திசைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே வடமேற்கு பகுதியில வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்க வந்து சந்திரனுடைய தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வடமேற்கில் வைத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் இங்க வந்து நீரில் பூக்களை பூக்கள் போட்டு வழிபடணும். அதே போல் இவங்களுடைய வழிபாடு வந்து நீங்க பகல்ல வழிபாடு பண்ணுவதை விட காலையில அதிகாலை வழிபாடு பண்ணுவது இவருக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். ஏன்னா அவருக்கு சுத்தமான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாலை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக ஒரு வழிபாடாக இருக்கும். அதிகாலை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா விரதத்தை இருந்துட்டு அப்புறமா நீங்க வந்து ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல் உங்க விரதத்தை முடிச்சுக்கிட்டீங்கனாலும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி இவருடைய வழிபாடு மட்டும் அதிகாலை வழிபாடாக சூரிய உதயம் சந்திர உதயம் 2ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இடத்தில் நீங்க வழிபாடு பண்ணுவீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே. எந்த கிழமை வழிபாடு பண்ணலாம்? இவங்களுடைய வழிபாடு திங்கட்கிழமை பண்ணுவது சிறந்த பலனை தரும். ஓகே. சோ என்ன மாதிரியான பூக்களை வைத்து வழிபடலாமா? இவர் வந்து பூக்கள் வந்து இந்த வெள்ளை அல்லிப்பூ இருக்குல்ல, வெள்ளை கலர் அல்லிப்பூ, அந்த பூக்களை பற்றி வழிபாடு பண்ணலாம். அதே போல் தேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா தேன் எச்சில் படாததான் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தேன் வந்து தனித்து அந்த பூக்கள் இருந்து எடுத்த இருக்கு இல்லையா, அதனால அது வந்து அவருடைய இதுக்காக அது வைக்கணும் அப்படிங்கிறது, அந்த செல்வ நிலை உயர்வுக்காக அதை வைக்கணும். ஏன்னா அந்த கடகராசிங்கிறது எச்சில் உள்ளதுதான். அம்மா தாய்ப்பால்னாலும் சரி, கடவுளுக்கு கொடுக்கிற பசுமாலும் சரி, ஒரு பசு வந்து அந்த கடகராசி தான் பசுத்தன்மையுடையது. அங்க வந்து ஒரு பசு கண்ணுக்குட்டி வாய் வச்ச பிறகுதான் பாலே சுரக்கும். அந்த பால் எடுத்து நம்ம கடவுளுக்கு கொடுப்போம். அதனால அங்க எச்சில் உள்ளது இங்க பிரதானமானது. அதனாலதான் அவள் எச்சில் படாத பூவை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து எச்சில் உள்ள விஷயத்தை அங்க ஆக்டிவேட் பண்ணது அந்த கடகராசி தான். அம்மா வாயிலிருந்து ஒரு சவைச்சு கொடுப்பா நமக்கு, அதெல்லாம் எச்சில் தான். அந்த தன்மையை தான் இந்த கடகராசி கொடுக்கிறது. ஓகே. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்தர் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரியான நிறங்கள் உடைகளை பயன்படுத்தலாம்? தூய்மையான வெண்மை. இவங்க வந்து தூய்மை தான் ரொம்ப முக்கியமானது. அதான் வெண்மை நிறத்தை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். தூய்மை ரொம்ப முக்கியமான இது கடகராசிக்காரர்களுக்கு. சோ இன்றைய நிகழ்ச்சியில கடகராசிக்காரர்கள், கடகராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், என்ன கிழமையில வழிபடணும், வீட்டுல இருந்தபடியே எப்படி வழிபடலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிமா. நன்றிமா.